குலை பகாவலி என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் ஒரு பாடலுக்கு மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த போது அதை கேட்ட நடிகர் ஜே.பி. சந்திரபாபு, இந்த மாதிரி இசைக்கெல்லாம் எப்படி ஆட முடியும், என்னால் ஆட முடியாது என்று சொன்னதற்கு, நான் ஆடி காட்டுகிறேன் பாருங்கள் என்று சொல்லி ஆடியும் காட்டினாராம் எம்.எஸ். விஸ்வநாதன். எம்.எஸ். விஸ்வநாதன் சிறுவயதில் முறையாக நடனம் கற்றவராம். அவரது நடனத்தால் சந்திரபாபு அசந்து விட்டாராம். ஒருமுறை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் எஸ்.எம். சுப்பையா நாயுடுவிடம் பாட வாய்ப்பு கேட்டு சந்திரபாபு போனபோது இவர் பாடவில்லை, முனகுகிறார் என்று சந்திரபாபுவை மறுத்தவர்தான் உதவியாளராக இருந்த எம்.எஸ். விஸ்வநாதன். பின்னாட்களில் இருவரும் உயிருக்கு உயிரான நண்பர்களாகி விட்டார்கள். இரவில் 11 மணிக்கு கூட எம்.எஸ். விஸ்வநாதனின் தாயார் நாராயணக்குட்டி அம்மாவை தோசை சுட்டுத்தரச் சொல்லி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமான சந்திரபாபுவின் கடைசி